ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம லவ் ஃபார் யூ ட்ராமாவோட எபிசோட் நம்பர் 3 and 4 தான் பார்க்க போகிறோம். எபிசோட் நம்பர் 1 and 2 பார்க்கலன்னா மறக்காமல் போயிட்டு பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் சேனலில் சூப்பரான கொரியன் ட்ராமா போயிட்டு இருக்கு, அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? போன எபிசோட் லாஸ்ட்டில் நம்ம ஹீரோ ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்திருப்பான். இப்போ ஹீரோ கேட்குறான், நீ ஓகே தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல ஹீரோயின் அமைதியாகவே இருக்காங்க. உனக்கு அழணும்னு தோணுச்சுன்னா அழுதுரு, இந்த மாதிரி வந்துட்டு உட்காந்துட்டு இருக்காதுன்னு சொல்ல உடனே ஹீரோயின் வந்துட்டு, என் மேலே உனக்கு என்ன அவ்வளோ அக்கறையா? இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் நீ வந்துட்டு சொன்ன தெரியுமா, உங்க அம்மாவே உடனே நான் இங்கே இருக்கவே விட மாட்டேன்னு சொன்னேன், இப்போ என்ன என் மேலே அக்கறைப்படுற மாதிரி ஓவரா பண்ணுறேன்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ சிரிக்கிறான். இப்போ ரெண்டு பேருமே அவங்களுடைய ஃபியூச்சரை பற்றி பேசுகிறாங்க. ஹீரோயின் நல்லா படித்து நல்ல வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு போலீஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணணும்னு சொல்கிறான். இதை கேட்டவுடனே ஹீரோயின் ஹீரோவுக்கு சல்யூட் அடிக்க ஹீரோ சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறமா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறமும் வெளியே இருக்க முடியாது, ஒரு பொட்ட பிள்ளைவா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினை அவனுடைய ரூமுக்கு அந்த பைப் ஏறி நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு எதையும் யோசிக்காம படு, நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போவ. அடுத்த நாள் நம்ம ஹீரோ போலீஸ் அகாடமிக்காக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான், ரன்னிங் ப்ராக்டிஸ். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் மாங்குன்னு படிச்சுட்டு இருக்காங்க. செமஸ்டர் வேற வரப்போகுது, நல்ல மார்க்ஸ் எடுத்தாதான் நல்ல காலேஜ்க்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் படிச்சுட்டு இருக்காங்க. அப்பப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஹீரோ வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, அங்கே வந்து நம்ம ஹீரோ பார்க்கறது, ஜூஸ் கொடுக்கறது, தண்ணி கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு வராங்க. ஹீரோ ரொம்ப அழகா இருக்கிறதுனால எப்பயும் போல ஸ்கூல் பிள்ளைங்களாம் நம்ம ஹீரோவை சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஹீரோ கூட இருக்கிறதுனால ஒரு சில நம்ம ஹீரோவுடைய ஃபேன்கள்ஸ் என்ன பண்ணாங்க, ஹீரோயினை நீ யாரு, எதுக்கு ஹீரோ பின்னாடி சுத்திட்டு இருக்கன்னு கேட்க ஹீரோயின் நான் ஹீரோவுடைய தங்கச்சின்னு சொல்றாங்க. பட் இருந்தாலும் அவங்க எல்லாம் கேட்காம ஹீரோயினை புள்ளி பண்ண ஹீரோ தான் அவங்க கிட்ட இருந்து நம்ம ஹீரோயினை காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அந்த பொண்ணுங்களுக்குலாம் ஹீரோயின் மேல செம்ம கோவமா வருது. ஹீரோயின் கூட இப்ப படிக்கிற ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி வந்துட்டு ஸ்கூல்ல இருக்க பொண்ணுங்கள்லாம் உன்னை புள்ளி பண்ணுன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஹீரோனால, அதனால பார்த்து பத்திரமா இருன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஒரு ஃப்ரெண்டு வந்து ஹீரோயின்ட்ட சொல்ல ஹீரோயினும் அப்படியான்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்க டைம் ஹீரோ மறுபடியும் ஹீரோயினை பார்க்கறதுக்காக வருவானா. ரெண்டு பேருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க டைம் அந்த புள்ளி கேர்ள்ஸ்லாம் வந்து ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்து புள்ளி பண்ணலான்னு சொல்லிட்டு வர, ஆனால் நல்ல வேலை நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோயின் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறா. அதனால அந்த பொண்ணுக்கு அவமானம் ஆயிடுது, அங்கேருந்து கிளம்பிடுறா. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் உட்காந்து நைட்டு படிச்சுட்டு இருக்க ஹீரோ என்ன பண்ணா, எப்பயும் போல வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஜன்னல் வழியாக வந்து ஹீரோயினுக்கு சாப்பாடு கொடுக்குறான். ஹீரோயின் கேட்குறாங்க, நீ சாப்பிட்டியான்னு கேட்க, நான்லாம் சாப்பிட்டுட்டேன், நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஹீரோ சாப்பாடு கொடுக்க ஹீரோயினுமே அமைதியாக சாப்பிட்றாங்க. ஸோ இப்போ ஹீரோயின் கேட்குறாங்க, எப்போ உன்னுடைய எக்ஸாம்னு கேட்க, எக்ஸாமுக்கு இன்னும் வந்துட்டு ஹால் டிக்கெட் வரல, வந்தாதான் எக்ஸாமு, ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்கு, சீக்கிரமாக அட்டன் பண்ணும், நாளைக்கு தான் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஹீரோக்கு கங்க்ராட்ஸ் பண்ண ஹீரோவுமே சந்தோஷப்படுறான். அடுத்த நாள் ஹீரோயின் கிளாஸில் இருக்க ஹீரோவுடைய ஃப்ரெண்டு வந்து மறைமுகமாக ஹீரோயினை கூப்பிட்டு, ஹீரோ எக்ஸாமுக்கு போகவே இல்லை, ஃபோன் பண்ணாலும் எடுக்கல, என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்ல அப்போதான் ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது, ஒருவேளை ஹீரோவுடைய அப்பா வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருப்பாரோ ஏதாவது. ஏன்னா நேற்று ஹீரோவுடைய வந்துட்டு அந்த எக்ஸாம் டிக்கெட் இது அட்மிஷன் ஃபார்மை அவர் தான் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இதனால ஹீரோயினும் ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் சந்தேகப்பட்டுக்கிட்டு ஹீரோவுடைய வீட்டுக்கு போனால் அங்கே ஒரு ரூமில் அடைச்சி வச்சிருக்காப்ல. இது பார்த்தா ஹீரோவுடைய அப்பா வேற வந்துட்டு இருக்க. நல்ல வேலை நம்ம ஹீரோயின் எப்படியோ அப்பாவை தடுக்கிறதுக்காக கையில அடிபட்டுருச்சு, கொஞ்சம் காசு தாங்க, ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லிட்டு இருக்க. அவரு ஹீரோயின் அங்க பேசிட்டு இருக்க. இங்க உள்ள நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டுனால கதவை உடைக்க முடியல, அதனால கிச்சன்ல இருந்து ஒரு கத்தி எடுத்து ஹீரோ கூட கதவு கீழே போட்டுற. ஹீரோ அதை எடுத்துக்கிட்டு நல்ல வேலை கையில வந்துட்டு பாத்தீங்கன்னா கட்டியிருக்க கட்டை கட் பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டான். இங்க நம்ம ஹீரோயினுமே அமைதியா வெளியே வந்துடுறாங்க. இங்க இன்னொரு பக்கம் ஹீரோவுடைய இன்னொரு ஃப்ரெண்டு போலீஸ்காரங்களை எல்லாம் ஸ்டாப் பண்றதுக்காக கெஞ்சிட்டு இருக்கான். இன்னொரு 5 minutes ப்ளீஸ், ஹீரோ வந்துருவான்னு சொல்லிட்டு. ஆனா ஆல்ரெடி எக்ஸாம் டைம்ல முடிஞ்சிடுச்சு போல இருக்கு, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல முடியாதுப்பான்னு எல்லாரும் அங்கிருந்து கிளம்பிட அப்பதான் நம்ம ஹீரோ வந்துட்டு தலை தெறிக்க ஓடி வந்துட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ளே போலீஸ்காரங்களாம் அங்கிருந்து போயிடுறாங்க. இப்ப ஹீரோடைய ஃப்ரெண்டு அழுகுறான், சாரிடா மச்சா, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்டாப் பண்ண பார்த்தேன்னு சொல்ல ஹீரோ இதெல்லாம் என் தலை எழுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்தா. ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸாம் தான் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதுறதுக்காக டிக்கெட் வந்திருக்கு, ஹால் டிக்கெட்டு. அதை ஹீரோவுடைய அப்பா வந்துட்டு கிழிச்சு போட்டு வச்சிருக்காங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு இவ்வளவுதான், இத்தனை நாள் அடக்கி வச்சிருந்த மொத்த கோவத்தையும் அவங்க அப்பா மேல காட்டுறதுக்காக வந்துட்டு பாத்தீங்கன்னா, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்கு என்னோட திங்ஸ் எல்லாம் கை வச்சிங்கன்னு சொல்லிட்டு சட்டையிலே கை வச்சு கேட்டுருவானா. ஓ நீ போலீஸ்காராயி என்னை விட்டு போயிடலான்னு பாக்குறியா, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா டெரரா சொல்ல அவ்வளவுதான். ஹீரோ அயன் பாக்ஸ் எடுத்து அவங்க அப்பாவை அடிக்க போவ அப்பா அங்க கத்துறாரு. ஆனா ஹீரோ அடிக்கல, அமைதியா வெளியே வந்துடுறான்.
ஹீரோயினோட அம்மாவும் இந்த சண்டைய பார்த்துடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ல இருக்க ஹீரோயினுக்கு ஒரு நியூஸ் வருது. என்னன்னா, ஹீரோயினோட அம்மா இப்போ ஒரு கம்பெனில வேலை செஞ்சாங்க இல்லையா? அந்த கம்பெனி மக்களுடைய பணத்த எல்லாத்தையுமே ஆட்டைய போட்டுட்டு போயிடுச்சு போல இருக்கு. இப்ப ஹீரோயினோட அம்மாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, வேலையும் இல்ல. இப்ப இது பத்தாதுன்னு சொல்லிட்டு, ஹாஸ்பிட்டல்லேருந்து ஹீரோயினோட அம்மா கால் பண்றாங்க. என்ன ஏதுன்னு ஹீரோயின் போய் பார்த்தா, ஹீரோவுடைய அப்பாவுக்கு வந்துட்டு பிரெயின் ஸ்ட்ரோக் வந்திருக்கு போல இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்க. இப்ப ஹீரோயினோட அம்மா புலம்புறாங்க. இந்த மாரி வந்துட்டு அந்த ஆளுக்கு மட்டுக்கு பிரெயின் ஸ்ட்ரோக் வந்துருச்சு. அந்த ஆள நான் இன்னும் கல்யாணம் கூட பண்ணவே இல்ல. இந்த மாரி என்கிட்ட இருந்தெல்லாம் காசு நான் எடுத்து குடுக்கவே மாட்டேன் அந்த ஆளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டுக்கு போயிட்டு ஹீரோவுடைய அப்பா ஏதாவது சேர்த்து வச்சிருக்காரான்னு பேங்க் புக் சர்ச் பண்ணேன். ஆனா அவர்கிட்ட சல்லி காசு இல்ல போல இருக்கு. ஹீரோயினுக்கு கால் பண்ணி புலம்புறாங்க. எனக்கும் உனக்கும் தான் காசு இருக்கு. அந்த ஆளுக்குலாம் நான் ஏன் காசு செலவு பண்ணணும்? என் பாக்கெட்ல இருந்து ரூ. 1 எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே நைட்டு ஹாஸ்பிட்டலுக்கே போல. ஹீரோயின் தான் நைட்டு ஃபுல்லா இருக்காங்க. காலையிலே நர்ஸ் கூப்பிட்டு ஹீரோயின் கிட்ட பில்ல குடுக்க, ஹீரோயினும் சரி ஹீரோக்காவது கால் பண்ணலாமேன்னு பார்த்தா, ஹீரோவுடைய ஃபோன் நாட் ரீச்சபிள்னு வருது. என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோயின் பாவம் அங்க அழுதுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. நல்ல வேளை நம்ம ஹீரோ வந்துடுறான். அவன்கிட்ட இருக்க ஏதோ கொஞ்சம் நஞ்சம் காசு எடுத்து நம்ம ஹீரோ பில்ல கட்டிட்டு வந்து ஹீரோயின் கிட்ட, என்கிட்ட இருக்க கொஞ்சம் கொஞ்சம் காச வந்துட்டு நான் கட்டிட்டேன் பில்லுன்னு சொல்ல, ஹீரோயினோட அம்மா திட்டுறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் காச கட்டினியா? மொத்த காசையும் நீ தான் கட்டணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே நான் ஒரு ஸ்டூடண்ட் என்கிட்ட இருக்கிற அளவுக்கு நான் காசு கட்டிட்டேன் அப்படின்னு சொல்ல, என்ன நீ பேசிட்டு இருக்க? உங்க அப்பாவும் நான் ஒண்ணும் கல்யாணம்லாம் பண்ணல. நான் எதுக்கு உங்க அப்பாவுடைய வந்துட்டு பில்லெல்லாம் கட்டணும்னு நீ எதிர்பார்க்கிறேன்னு சொல்ல, ஹீரோ கடுப்பாயி, ஓ அப்படியா? அப்புறம் எதுக்கு நீங்களும் உங்க பொண்ணு இத்தன வருஷமா எங்க வீட்ல தங்கியிருக்கீங்க? ஓசியில தானே தங்கியிருந்தீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவும் வந்து பார்த்தீங்கன்னா, கோவமா பேசிட, ஹீரோயினோட அம்மாவுக்கு ஒரு மாரி ஆயிடுது. அவங்க அமைதியாயிடுறாங்க. இவ்வளோத்தையும் கேட்டு கூட நம்ம ஹீரோயின் பெருசா எதுவும் ஹீரோ மேல கோவப்படல. ஏன்னா, அவன் சொல்றதும் கரெக்ட் தானே. கல்யாணம் பண்ணல அப்படின்றதுக்காக அவங்க அந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஆப்ரேஷன் நடக்குது. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவுடைய அப்பா இறந்து போயிடுறாரு. இப்ப ஹீரோவால இத தாங்கிக்க முடியல. என்னதான் தன்னோட அப்பா தன்ன கொடுமைப்படுத்தினாலும் அப்பா இல்லையா? ஹீரோ கதறி கதறி அழுதுட்டு இருக்கான். ஹீரோயின் நான் இருக்கேன் உனக்கு அப்படின்ற மாரி ஹீரோவுடைய கைய பிடிக்கிறாங்க. அப்புறம் என்ன இறுதி சடங்குக்கான வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்குது. ஹீரோயினோட அம்மா வந்துட்டு தலைமறைவா இருக்காங்க. ஏன்னா, அவங்க கம்பெனி வந்துட்டு கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்களே. அதனால அவங்க கொஞ்ச நேரம் கூட வெளியே வரமாட்டேன்றாங்க. இப்ப கூட வா வீட்டுக்கு போலான்னு ஹீரோயின கூப்பிட, ஆனா நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு கொடை புடிச்சு நின்னுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ என்ன பண்றான், அவன் வந்து பாத்தீங்கன்னா, அவனுடைய அப்பாவுடைய இருக்கிற எல்லா கம்பெனியும் அது ஆக்சுவலி அவங்க அப்பா வந்துட்டு பெருசா எந்த வேலையும் இருந்திருந்திருக்க மாட்டாரு. ஒரு சின்னதா ஒரு கம்பெனி ஒண்ணு ரன் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அத வந்துட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கலான்னு பாக்க, ஆனா அவரு ஆல்ரெடி அந்த கம்பெனி மேல கடன் வாங்கி வச்சிருப்பார் போல இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட அம்மா, அவங்களுடைய ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்க ஏதாவது காசு கீசு இருக்கா ஆட்டைய போட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஹீரோயின கூட்டிட்டு போவ. ஆனா அதுக்குள்ளே அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவே வந்துடுறான். இப்ப ஹீரோயினோட அம்மா இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச காசையும் அந்த கம்பெனிலேருந்து எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அத எடுத்துட்டு வந்து வீட்ல திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அவங்க மட்டுக்கு போறாங்க. ஹீரோயின் அம்மா என்ன விட்டு போகாதன்னு சொல்ல, ஆனா அவங்க ஹீரோயின விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா இது எல்லாமே நம்ம ஹீரோயினோட கனவு தான். இப்ப எந்திரிச்சு வந்து ஹீரோயின் அவங்க அம்மாவ பாக்க, அவங்க அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினுக்கே ஒரு மாரி பயமாயிடுச்சு. அம்மா விட்டுட்டு போயிட்டா என்ன பண்றது? பேசாம நம்ம அம்மா கூட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்றதுக்காக பேக் எடுக்க ஹீரோ கடுப்பாயிட்டு இருக்கான். இந்த மாரி வந்துட்டு உங்க கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. உங்க அம்மாவுக்கு வேலை போயிடுச்சு தான். ஆனா இப்போ உங்க அம்மாவும் நீயும் வந்துட்டு ஊர விட்டு போனீங்கன்னா, உங்கள எல்லாரும் தப்பா பேசுவாங்க. அதனால தேவையில்லாத வேலை பண்ணாத. போயிட்டு ஒழுங்கா போய் தூங்கு. உன்ன யாராவது புல்லி பண்ணா என்கிட்ட சொல்லு. ஓகேவா? சின்ன பொண்ணு மாரி நடந்துக்கோ. உனக்கு படிப்பு இருக்கு. செமஸ்டர் வரப்போது போன்னு சொல்ல, ஹீரோயினும் ஹீரோவுடைய பேச்ச கேட்டுட்டு அமைதியா ரூமுக்கு போயிடுறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயினோட அம்மா ஹீரோயினுக்கு கால் பண்ணி, இந்த மாரி சீக்கிரமா உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வா நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஊர விட்டு போணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப எதுக்காக அவ்ளோ அர்ஜென்ட் பண்றாங்கன்னு தெரியல. இன்னொரு பக்கம் பேங்க்ல இருந்து நம்ம ஹீரோவ கூப்பிட்டு விட்டுருக்காங்க. என்னன்னா, ஹீரோயினோட அம்மா இறந்து போன வந்துட்டு தன்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அப்பா பேர்ல லோன் வாங்கி வச்சிருக்காங்க போல இருக்கு. இது நம்ம லோன்காரங்க அதாவது பேங்க்காரங்க நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோக்கு ஷாக் ஆகுது. இந்த பொம்பளை என்ன நினைச்சிட்டு இருக்கு? இந்த மாரி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப கோவமா வந்துட்டு ஹீரோயின பார்க்க போலான்னு சொல்லிட்டு போவ. இங்க நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா கூப்பிட்டாங்களேன்றதுக்காக வெளிய வர, அப்ப அந்த டாவ் இருக்கான் தெரியுமா? அவன் ஹீரோயின கூட்டு போறதுக்காக வந்திருக்கான். ஹீரோயின் போமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து என்ன ஆச்சுன்னு கேட்க, ஹீரோயின் இந்த மாரி அம்மா வந்துட்டு இந்த மாரி வர சொல்லியிருக்காங்க பஸ் ஸ்டாண்டுக்குன்னு சொல்ல, ஹீரோ கடுப்பாயிடுறான். லோன் காச வாங்கிட்டு உங்க அம்மா ஓடி போறாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு, செம்ம கோவத்துல வந்து பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லா நம்ம ஹீரோ தேடிட்டு இருக்க. ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பக்கமா தேடிட்டு இருக்காங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க எல்லா பஸ்ஸுமே போயிடுது. அங்க இருக்கிற எல்லாருமே மூவ் ஆயிட்டாங்க. ஆனா ஹீரோயினோட அம்மாவ காணோம். என்னன்னு பார்த்தா அவங்க காசுலாம் எடுத்துட்டு ஓடியே போயிட்டாங்க போல இருக்கு. வந்த கோவத்துக்கு நம்ம ஹீரோ என்ன பண்றான், ஹீரோயின் கையில கொஞ்சம் காச குடுத்து, "இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்காத. ஒழுங்கா இங்கருந்து போயிடு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கையில காச குடுத்துட்டு போவ. ஹீரோயினுக்கு ஒரு மாரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. அழுதுகிட்டே நம்ம ஹீரோயின் நின்னுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினுக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஆல்ரெடி அவங்க அப்பா வாங்குன கடனு, இப்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட அம்மா லோன் வாங்கிட்டு
அந்த கடன விட்டுட்டு போவ. ஸோ வீடு ஜப்திக்கு வந்துரும்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப பயத்துல இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, இதுக்கப்புறமா எங்க போறது? இந்த ஊர விட்டா பெருசா வேற ஒண்ணும் தெரியாதேன்னு சொல்லிட்டு, ஸ்கூல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா, டாமுக்கு வந்துட்டு அப்ளை பண்றாங்க. சாப்பிடுறது கூட சாப்பாடு இல்ல. ஒரு பிரெட் பாக்கெட் வாங்கிட்டு, அதுலருந்து ஒரு பிரெட்டா ஒரு நாளைக்கு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ என்ன பண்றான், ஏதாவது கடன் வாங்க முடியுமான்னு சொல்லிட்டு அங்க இங்கன்னு செக் பண்ணிட்டு இருக்கான். ஆனா எங்கேயுமே நம்ம ஹீரோவுக்கு கடன் கூட கிடைக்க மாட்டேன்து. ஏன்னா இருக்கிறதே நம்ம ஹீரோக்கு தலையில ஆல்ரெடி நெறைய கடன் இருக்கு. யார் தருவாங்க சொல்லுவாங்க? அதனால ஹீரோ என்ன பண்ணா, ஏதாவது இரும்பு ஏதாவது கிடைக்குதா குப்பையிலருந்து பார்த்து எடுத்து கொண்டு போய், அதுலருந்து கொஞ்சம் கொஞ்சம் காசு சேர்க்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணேன். ஒரு நாள் வந்துட்டு குப்பை பொறுக்கிட்டு இருக்க டைமு, ஒரு ஆள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, யாருக்கோ பயந்துகிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப அந்த ஆள் என்ன பண்றான், நம்ம ஹீரோவ பார்த்துட்டு, "இந்த வாட்ச புடிச்சுக்கோப்பா, யார்கிட்டயும் என்ன காட்டிக் குடுத்துறாதன்னு" சொல்ல, அந்த பக்கமா கத்தியும் கபடாரையுமா எடுத்துக்கிட்டு 2 பேர் வந்து, இந்த பக்கம் ஒரு ஆள் போனான் பாத்தியான்னு சொல்ல, ஹீரோவ வேற பக்கமா போனான்னு சொல்லிட்டு காமிச்சு குடுத்துட்டு, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆள் நம்ம ஹீரோவ பார்த்து தேங்க்ஸ் சொல்றான். "உனக்கு ஏதாவது ஃபியூச்சர்ல ஹெல்ப் வேணும்னா, இந்த மாரி வந்துட்டு ஒரு இடத்துக்கு வான்னு" சொல்லிட்டு ஹீரோட்ட சொல்ல, ஹீரோ அவன் மாட்டுக்கு அமைதியா போயிடுறான். ஹீரோயின் வந்துட்டு ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணணும் அப்டின்றதுக்காக பேங்க்ல போயிட்டு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு போனா, அங்க ஹீரோயினோட அம்மா கிட்ட காசு குடுத்து ஏமாந்துருப்பாங்க இல்லையா? ஆக்சுவலி ஹீரோயினோட அம்மா கிட்டலாம் அந்த கம்பெனில காசு குடுத்து ஏமாந்த ஆளுங்கலாம் ஹீரோயின பார்த்துட்டு, ஹீரோயின வந்து பார்த்தீங்கன்னா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, ஹீரோ தான் வந்து ஹீரோயின வெளிய கூட்டிட்டு வரான். அங்க இருக்கிற ஆளுங்கலாம் இந்த மாரி வந்துட்டு கண்டிப்பா உங்க அம்மா நீ ஃபோன் பண்ணா எடுப்பாங்க. ஃபோன பண்ணுன்னு சொல்ல, ஹீரோயின் கால் பண்ணா, ஆனா ஹீரோயினோட அம்மா ஃபோனே எடுக்கல. சோ இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றான், ஹீரோயினுக்கு ஒரு மாரி பார்க்க கஷ்டமா இருக்குது. டக்குனு ஹீரோயின் கிட்ட சரி வா நம்ம வீட்டுக்கு போலாம். சாரி நான் அந்த மாரிலாம் பண்ணது தப்புதான்னு சொல்ல, ஹீரோயின் என்னால இப்ப கடன அடைக்க முடியலனாலும், என்னைக்காவது ஒரு நாள் நான் இவங்க எல்லாருடைய கடனையும் அடைப்பேன். அதனால தான் நான் இந்த ஊர்ல இருக்கேன். எனக்கு ஒண்ணும் உன் உதவி தேவையில்லன்னு சொல்லிட்டு, ஹீரோயின் கோச்சிட்டு வந்துடுறாங்க. ஆனா என்ன பண்றது? சோ ஹீரோயின் கிட்ட சுத்தமா போடுறதுக்கு கூட ட்ரெஸ் இல்ல போல இருக்கு. இப்ப ஹீரோ சொல்லிக் குடுத்த அதே வழி, அதாவது நம்ம ஹீரோவுடைய இந்த ரூமுக்குள்ள பைப்ல மேல ஏறி போறது. அந்த வழியா ஏறி வந்து அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கேன். சத்தம் கேட்டு நம்ம ஹீரோ ரூம்க்குள்ள வந்துட்டு ஒரு கட்டைய எடுத்துட்டு வரா. ஏன்னா ஏதோ திருடன் வந்துட்டான் போல இருக்குன்னு. உள்ள நம்ம ஹீரோயின் இருக்காங்க. ஹீரோ சாரி சொல்லி மறுபடியும் இருக்க சொல்ல, ஆனா ஹீரோயின் இருக்க மாட்டேன்றாங்க. கிளம்பிடுறாங்க. கொஞ்சம் நல்ல குளிர் வேற வரப்போது. பாவம் என்ன பண்ணுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு குளிருக்கு போடக்கூடிய ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு வந்து ஹாஸ்டல்ல செக்யூரிட்டி கார்ட் கிட்ட குடுத்துட்டு போவ. செக்யூரிட்டி கார்ட் கொண்டு வந்து ஹீரோயின்ட்ட குடுக்க, ஹீரோயின் யோசிக்கிறாங்க. இப்பயும் எதுக்கு நம்மள இவன் கேர் பண்றான்? பட் இருந்தாலும் இவனோட கேரிங் நமக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, ஹீரோ கிட்ட கோவமா கொண்டு போய் குடுக்க போறாங்க. இப்ப நம்ம ஹீரோ ஒரு ஒர்க் ஷாப்ல தான் வொர்க் பண்ணிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் காசும் வேணும். செமஸ்டர் எக்ஸாம் கட்டுறதுக்கு, ஃபீஸ் கட்டுறதுக்கு காசும் வேணும். அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா, குப்பையில இருக்க வாட்டர் கேன் இதெல்லாம் பொறுக்கி காசு சம்பாரிக்கலாம்னு சொல்லி பார்க்குறாங்க. ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து, "நீ சாப்பிட்டு எத்தன நாள் ஆகுது? மூஞ்சி பாரு எப்படி இருக்கு? ஒழுங்கா வா. எதுக்கு இந்த மாரி குப்பை பொறுக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பின்னாடியே போயிட்டு கேட்க, ஹீரோயின் மத்தவங்கள மாரி நீ என்ன டார்ச்சர் பண்ணாதன்னு சொல்ல, இன்னுமே அந்த ஆளுங்கலாம் ஹீரோயின டார்ச்சர் பண்றாங்க அப்படின்றது ஹீரோவுக்கு தெரிய வருது. டக்குன்னு நம்ம ஹீரோ போயிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்துறேன். போலீஸ் ஆளுங்கலாம் ஹீரோயின கூப்பிட்டு கேட்குறாங்க. "என்னம்மா இவங்கலாம் உன்ன டார்ச்சர் பண்றாங்களான்னு?" கேட்க, ஹீரோயினும் ஆமான்னு சொல்ல, போலீஸ் ஆளுங்கலாம் மத்தவங்கள வந்துட்டு புடிச்சு திட்டி விட்டு அனுப்பிச்சு விட்டுர்றாங்க. அவங்க அம்மா பண்ணதுக்கு இந்த பொண்ணு என்ன பண்ணும்? போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின டார்ச்சர் பண்ணக்கூடாதுன்னு அனுப்பி விட்டுட, இப்ப அந்த போலீஸ்காரர் ஹீரோவ பார்த்துட்டு, "நீ போலீஸ் ஆகணும்னு நெனச்சல்லப்பா, என்னப்பா எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணிட்டியான்னு?" கேட்க, ஹீரோக்கு ஒரு மாரி ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஸோ இந்த போலீஸ்காரோட ஒய்ஃப் போலீஸ்காரருக்கு சாப்பாடு குடுக்கறதுக்காக வராங்க. அப்ப அந்த போலீஸ்காரு ஹீரோயின் கிட்ட, "இந்த மாரி உன் டாம் எங்க இருக்குமா?" அப்படின்னு கேட்க, ஹீரோயின் ஒரு ஏரியாவுடைய பேர் சொல்ல, "அந்த பக்கம் தான் என் வீடும் இருக்கு. என்னோட ஒய்ஃப் போவா. பத்திரமா நீ போமான்னு" சொல்லிட்டு, அந்த போலீஸ்காரர் அவரோட ஒய்ஃப் கூட நம்ம ஹீரோயின் அனுப்பிச்சு வைக்க, இப்ப இவங்க என்ன பண்றாங்க, நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நல்லபடியா பேசுறாங்க. "உங்க அம்மா பண்ண தப்புக்கு நீ என்னம்மா பண்ணுவ? உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எனக்கு கால் பண்ணுன்னு" அவங்க நம்பர ஹீரோயின் கிட்ட குடுத்துட்டு போவ. இப்படியே இந்த பார்ட் இதோட முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன நடக்குதுன்றத மீதி கதைய பார்க்கலாம். டாட்டா பாய். சீ யூ.